வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல ரொம்பவே பரபரப்பாகவும் ரொம்பவே திகிலாகவும் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சிடுது. ஏதோ ஒரு போலி சாமியார்கிட்ட தான் தீபா வந்துட்டு கண்டிப்பாக சிக்கியிருக்காங்க. நம்ம முதல்ல அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா இருக்கிற அந்த ஒரு அருவியை நோக்கி கார்த்திக் வேகமாக போயிட்டுருக்காரு. போகிற வழியில் ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள எப்படி அந்த போலீசாமியார் தீபா சிஸ்டர் மாதிரியான இன்னும் எத்தனை பேரை ஏமாற்ற போகிறானோ, முதல்ல வந்துட்டு நம்ம அந்த ஆளை பிடிச்சே ஆகணும், அந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடணும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. கரெக்டு தான் ராஜா, நீ சொல்கிறதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உடனே போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி சொன்ன உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோன்னே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் ஃபில் பண்ணாதீங்க சார், நான் அந்த ஸ்பாட்டில் இன்னும் ½ அன் ஹவரில் இருப்போன்னு சொல்லிட்டு அந்த ஏரியா போலீஸும் சொல்லிடுறாங்க. அண்டத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம கார்த்திக்கும் அந்த இடத்துக்கு எப்படி சீக்கிரமாக போயிடணும், நீ ஒன்றும் கவலைப்படாத தீபா, நான் உன்னை காப்பாற்ற வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கார்த்தியோட மைண்ட் வாய்ஸ் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுறாங்க. கார்த்திக்கு முன்னாடியே போலீஸ் வந்துட்டு வேகமாக ஓடி வந்துடுறாங்க அந்த அருவிக்கிட்ட. அப்போது அங்கே இருந்த அந்த போலீஸ் சாமியார் வந்துட்டு போலீஸ் வர்றதை பார்த்தோன்னே ஓடி போய் மறைஞ்சிட்றான். மறைஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா ஏரியா இடத்துலையும் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே ரம்யாவுக்கும் கால் பண்ணி நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்கிறான். ஏய் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், அப்புறம் வராதிங்கன்ற அதுக்குள்ளேயே நீ சரக்கு அடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மேடம், நான் தெளிவாக தான் சொல்கிறேன், இங்கே வராதிங்க, இங்கே வந்தால் நீங்கள் மாட்டிப்பீங்க, இங்கே போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது போலீஸா? அப்போது எனக்கு முன்னாடி எங்கள் கார்த்திக் வந்துட்டானா? இந்த தீபா சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் போலயே. இந்த கார்த்திக்கு நாய் மோப்பம் போல மோப்ப சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாரு. தீபா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ நம்ம தீபா கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரம்யா. உடனே தீபா வந்துட்டு, என்ன ரம்யா நிறுத்திட்டு வந்துட்டா, சீக்கிரம் டைம் ஆகிட்டு இருக்கு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தீபா, நம்ம இப்போ அங்கே போக வேண்டாம், அங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சூழ்நிலை சரியில்லையா, எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அங்கே இப்போது சூழ்நிலை சரியில்லை, நாம் வந்துட்டு அங்கே போகிறது இப்போது சரியாக இருக்காது தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சரியாக இருக்காது, அங்கே என்ன பிரச்சனை, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என் ஃபேக்ட்ரியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சான், இப்போ நான் உடனே ஃபேக்ட்ரிக்கு போயே ஆகணும், அதனால் நம்ம நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடலாம், இப்போவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இருந்தாலும் நம்ம தீபா நான் மட்டும் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தீபா, 2 பேருமே சேர்ந்து போகலாம், உன்னை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு இங்கே எந்த ஒரு